53ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தையும் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் எடுத்தொருள் வாசிக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவன் யார்? யாருக்கு அவருடைய புயம் வெளிப்படுகிறது? நெகேமியாவுக்கு கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்தது. எஸ்ராவுக்கு அவருடைய தயவுள்ள கரம் இருந்தது. மோசையோடு அவருடைய தயவுள்ள கரம் இருந்தது. இன்றைக்கு அதே கரம் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ள ஒரு கரமாக இருக்கிறது. ஆனால் யாருக்கு அந்த கரம் வெளிப்படும் என்று சொல்லி இந்த அருமையான காணவெளியில கர்த்தர் சொல்லுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? அல்லேலூயா. இந்த காலை வழியில ஒரு பெரிய பேஸ் ஒன்று வேணும். என்னன்னா, கிரியைகளோடு கூடிய விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிரியைகளோடு கூடிய ஒரு விசுவாசம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. யாரை சொல்லுகிறார்? இயேசுவை சொல்லுகிறார். 1, 2, 3 வசனம் சொல்லுகிறது, வார்த்தையாகிய இயேசு அது மாம்சமாக வந்தது, அது நமக்குள்ளே சத்தியமாக வந்திருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லுகிறார். அடுத்தது நம்மை குறித்து சொல்லுகிறார், யார் ஒருவர் இதை விசுவாசித்து இந்த சத்தியத்தை கைக்கொள்கிறார்களோ, 12, 13 வசனங்கள் என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் மனுஷ சத்தியத்தினாலேயோ புருஷ மாம்சத்தினாலேயோ புருஷ சித்தத்தினாலேயோ மனுஷ சித்தத்தினாலேயோ பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனால் பிறந்த ஒரு மனிதன், தேவனால் பிரகாசிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எவனமாய் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சூழ்நிலைகள் எவனமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு வார்த்தையாகிய தேவன் நம்மை எவனமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக ஒரு காரியத்தை நாம படிக்கலாம். அந்த ஏசாயா 53 1, 2, 3 வசனத்தை மீண்டுமாக படிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும். இளம் கிளை, நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற, காய்ந்து போன தண்ணீர் இல்லாத ஒரு வறண்ட நிலத்திலே துளிர்க்கின்ற ஒரு வேரை போலவும் இருக்கிறார். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள். இளம் கிளை, வறட்சியான நிலத்திலே துளிர்க்கிற வேர். இதை பார்க்கும்போது என்ன வராது என்றால் நம்பிக்கை வராது. இந்த இளம் கிளையினாலே பயனில்லை என்று தோன்றும். இளம் கிளை எனக்கு உதவுவதற்கு ரொம்ப நாள் ஆகும் என்று தோன்றும். இந்த இளங்கிளை சர்வைவ் ஆகுமா? இது வளருமா? இது பலப்படுமா? இது என்ன மரமாக இருக்கும்? இது என்ன கனியை கொடுக்கும்? இது எனக்கு எப்பதான் உதவும் என்று பார்த்தால் ரொம்ப காலம் பிடிக்கும் என்பது போல அது தோன்றும். வறண்ட நிலத்தில் ஒரு துளிர்க்கிற துளி வேர் என்று சொன்னால் அது தண்ணி இல்லை, மழை பெய்தா பொழைக்கும், மழை பெய்யலைன்னா பொழைக்காது. நம்பிக்கை இல்லை. ஆனால் உயிர் இருக்கிறது, ஒரு தோற்றம் இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை சொல்கிறார் என்றால், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, எந்த விதமான ஆதாரம் இல்லாத சூழ்நிலையிலே, எந்த விதமான அடையாளங்கள் இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாயிருக்கிற நமக்கு ரெப்ரசன்டேட்டிவாகத்தான் இங்கே ஆண்டவரை ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார். நம் ஒவ்வொருவருடைய உருவத்தை தான் இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை ஏசாயா பிரதிபலிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய நிலைமையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய உருவத்தை, நம்முடைய தகுதியை, நம்முடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக அந்த இடத்துல காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாம் பார்க்கும்போது விரும்பக்கூடிய ஒரு ரூபம் இல்லை, அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பக்கூடிய ஒரு உருவம் இல்லை. அப்படியானால் யாராலும் விரும்பப்படாதவர்களாக, எந்த விதமான அழகற்றவர்களாக, எந்த விதத்திலையும் உங்களை சேர்க்கப்பட முடியாம நாம் நாறி கிடந்தவர்களாக, வெறுக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவரை பார்த்தவர்கள் அசட்டை பண்ணினார்கள். நம்மை பார்த்து ஒரு காலத்தில் பல பேர் அசட்டை பண்ணியிருக்கிறார்கள். அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். நம்மை பார்த்து பல பேர் நம்மை புறக்கணித்திருக்கிறார்கள். இவன் குடும்பத்துக்கு ஆகாது, இவன் வீட்டுக்கு ஆகாது,
இவன் வாழ்க்கை ஆகாது, இவனோட சேர்ந்த என் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க என்று சொல்லி நம்மை புறக்கணித்தவர்கள் உண்டு. ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன். நம்மை அசட்டப்படையவர்கள், மதிக்காதவர்கள், நம்மை மட்டம் தட்டினவர்கள், நம்மை ஒதுக்க வைத்தவர்கள் உண்டு. இது ஆண்டவரை பற்றி சொன்னாலும் நம்முடைய சாபங்களை, நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்து கொண்டபடினாலே நமக்கு பதிலாக அவர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே காணப்படுகிற தோற்றம் யாருடையது என்றால் உங்களுடைய, என்னுடைய அவலட்சணமான, தாழ்த்தப்பட்ட, கீழாக்கப்பட்ட ஒரு நிலைமையைத்தான் ஆண்டவர் இங்கே அவருடைய தோற்றத்திலே மூலமா நம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இளம் கிளை எந்த விதமான பிரச்சனையும் தாங்கிக் கொள்ளும் வல்லமை அதற்கு கிடையாது. முதிர்ந்த கிளையானால் அதை கொண்டு எதை வேண்டுமானாலும் சிலை. ஆனால் இளம் கிளையை தொட்டா கூட அது உடைந்து விடக்கூடும், அதை தொட்டா கூட அது வாடிவிடக்கூடும். எந்த விதத்திலையும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய பலனற்றவர்களாக இருக்கிறது. வறண்ட நிலத்தில் துளுக்கிற தோர் என்பது, வேர் என்பது எந்த விதத்திலையும் நம்பிக்கைக்கு இடமில்லாத, நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலைமையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஏசாயா 51:1 சொல்லுகிற புறமாய் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய சத்தியம் உங்களுக்கு நேராக வரும்போது அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் விவரணமாக சொல்கிறது, 8ஆம் வசனம் விவரணமாக சொல்கிறது என்று சொல்லி, சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து சிறுமியை மலிமவனை குப்பிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்கிறார் என்கிற வேத வார்த்தைகளை கேட்கும் போது, உன்னை பூமியில் இருக்கிற பெரியவர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு தருவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன் என்ற வார்த்தைகளை சொல்லும் போது வறண்ட நிலத்தில் இருக்கிற அந்த வேருக்கு, அந்த இளம் கிளைக்கு நம்பிக்கை, அதை பார்க்கிற யாருக்காவது நம்பிக்கை வருமா என்றால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீ விசுவாசிப்பாய், ஆனால் உன் வாழ்க்கையை நான் வேறுபடுத்தி காண்பிப்பேன். உன்னை விரும்பப்படாத, உன்னை புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, உன்னை அசட்டை பண்ணப்பட்டிருக்கிற, உன்னை அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் இருக்கிற உன்னை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை நான் வேறு மனுஷனாக மாற்றி காண்பிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை என்னை வேறு மனிதன் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயம் என்று. எபிரேயர் 11:6 சொல்கிறது, தேவனை தேடுகிற அவர் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் அடிக்கடியாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எங்கள் மூலமாய் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது அது தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீர்கள், மனுஷர் வசனமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆம், நீங்கள் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியால் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன், வறண்ட நிலத்திற்கு துளிக்கிற வேரா இருக்கிற உன்னை நான் மிகப்பெரிய விருட்சமாய் மாற்றப் போகிறேன். இளம் கிளையா இருக்கிற உன்னை அநேக ஆகாயத்த பறவைகள் வந்து அடையத்தக்க நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லப்பட்ட அந்த தரிசனத்தின்படி ஒரு மிகப்பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் வளர்ந்தது, அதன் கொப்புகள் பலத்தது, ஆகாயத்த பறவைகள் அதில் தங்கினது, அநேகருக்கு அது ஜீவனை கனியை கொடுத்தது, அதன் நிழல் கீழே அநேக மிருக ஜீவன்கள் தங்கினது என்று சொல்கிறது போல ஒரு சாதாரண ஒரு மனிதனை அசாதாரணமான சர்வாதிகாரியாக, சர்வ வல்லமை படைத்த சித்தமானவனை வைப்பால், சித்தமானவனை கொல்லுவார், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வரக்கூடிய தேவன் உண்டென்றால் உங்களையும் என்னையும் அவனமாகவே ஒரு மாபெரும் விருட்சமாக உருவாக்க என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு வறண்ட நிலத்தில் இருக்கிற வேரை போல் உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. நம்பிக்கையே இல்லை, எதிர்கால நம்பிக்கை இல்லை, ஆதாரமான மழைநீர் இல்லை, ஊற்று நீர் இல்லை, கிணற்று நீர் இல்லை, உன்னை கவனிப்பார் இல்லை, உனக்கான வாய்க்கால்கள் இல்லை, உனக்காக ஓடுகிற ஆறுகள் இல்லை, நீர்க்கால்கள் இல்லை, உன் வேர்கள் வறண்ட நிலத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறது. வெயில் ஏறும்போது நீ வாடி போவாய், உதிர்ந்து போவாய் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. சோதனை தாங்க மாட்டாய், வெயிலை தாங்க மாட்டாய், பிரச்சனைகளை தாங்க மாட்டாய், சத்ருவின் சோதனை தாங்க மாட்டாய் என்கிற
ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்கிறது. உன் கிளைகள் வாடிவிடும், உன் சந்ததி அழிந்துவிடும், உன் எதிர்காலம் மாறிவிடும், கருகி போய் விடுவாய் என்கிற ஒரு நிலை உனக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவர் அப்படித்தான் அவர் எழும்புவார். தேவனுடைய வார்த்தை இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் தான் உனக்காக தேவனுடைய வார்த்தை வரும். ஆனால் அந்த தேவ வார்த்தையை விசுவாசிக்கிற உனக்கு அது பலன் செய்யும். உன்னை மகிமையான நேபுகாத்நேச்சாருக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டு அந்த விருட்சமாக அவன் இருக்கிறான் என்று கர்த்தர் காண்பித்தாரோ அதே போல உங்களை உயர்த்த அவர் வல்லவர். சங்கீதம் 1 பிரகாரமாக நீ வசனத்தை காணாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஓங்கி வருகிற விருட்சமாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை இயேசுவானவர். இயேசு என்கிற வார்த்தை, வேத வசனம் என்கிற வார்த்தை அப்படிப்பட்ட உங்களை வேறே மனுஷனாய் இந்த நிலையிலிருந்து வேறொரு மேன்மையான நிலைமைக்கு உயர்த்துகிற வார்த்தையா இருக்கிறது. நம்பிக்கையை இழக்காதபடி அவன் நம்பிக்கையிலேயும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அதன் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை செழிக்கும். அப்படியே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு கலந்து எடுத்துக்கொண்டு வாங்க. நான்காம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீ கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பிரியந்தும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனும் அதன் ஆகாரம் உண்டாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தோருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. 23ஆம் வசனத்தை படிங்க. இந்த விருட்சத்தை வெட்டி அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும். ஆனாலும் அதன் அடிமரமாகிய வேர்கள் தரையில் இருக்கட்டும். இங்கே ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருகிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றினது. எப்போ ஒரு மரத்துக்கு அடிமரம் என்ற ஒரு பெயர் வரும் என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை தரையோடு தரையாக வெட்டி சாய்க்கின்ற வேலையில தான் இப்போ அந்த மரத்தை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள். அதை மரம் என்று சொல்ல மாட்டாங்க, அதை அடிமரம் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? அடிமரம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெட்டப்பட்ட மரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றும். வெட்டப்பட்ட நிலையிலும், வெட்டப்பட்ட நிலைமை என்றால் என்ன? இது ஒருவேளை தேவனுடைய கோபத்தினாலே இது அழிக்கப்பட்டிருக்கலாம். இது நிலத்தையும் கெடுக்கிறது, இது வெட்டி போடு என்கிறார். நேபுகாத்நேச்சாருக்கு அடையாளமாக இருக்கிற இந்த சொப்பனத்திலே அந்த மரத்தை வெட்டி போடு என்கிறார். ஏனென்றால் மேட்டுமை, கர்வம், பெருமை வந்த பொழுது வெட்டி என்கிறார். இல்லாவிட்டால் ஒருவேளை யோபை நிர்மூலம் செய்த சாத்தானுடைய சோதனையை போல நீங்கள் நீதிமானாய் இருந்து உங்களிடத்தில் பாவமே இல்லாது இருந்த பொழுது கூட சோதனை நிமித்தம் பிசாசினுடைய சோதனைகளினாலே நீங்கள் இடிக்கப்பட்டவர்களாக, வெட்டப்பட்டவர்களாக காணப்பட்டிருக்கலாம். எல்லாரும் நினைத்திருப்பாங்க, இதோடு இவன் விழுந்தாண்டா, இதோடு இவன் ஒளிந்தாண்டா, இதோடு இவன் அழிஞ்சாண்டா, இவன் கதை முடிஞ்சிருச்சு, இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவன் ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்கு நம்பிக்கையை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சது, இனி எதுவுமே இல்லைங்கிற நேரத்தில்
ஆண்டவர் உனக்கு வேறா இருந்து உன்னை மீண்டும் துடிக்க வைக்க அவர் வல்லமைப்படுத்துவராக இருக்கிறார். மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொய்யவன் கையில் இருக்கிற பாண்டம் கெட்டு போனாலும் அதை திரும்பவும் வேற பாண்டமாய் வணையக்கூடிய வல்லமைப்படுத்தாண்டவர். நாம் ஒருவேளை ரட்சிக்கப்படாத காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில அறியாமையினாலே பாவத்தில் ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம், இல்லை என்றால் வஞ்சகத்தினாலே நாம் விழுந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள் ஐஸ்வர்யத்தை, ஆஸ்தியை புத்தியீனமான முடிவுகளினாலே இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய மேன்மேலிருந்து நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். யோசேப்பை போல நீங்கள் விற்கப்பட்டிருக்கலாம். தானியேலை போல சிறைபிடிக்கப்பட்டு சென்றிருக்கலாம். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, அது பிள்ளை சுனியமோ மந்திரமோ மனுஷனுடைய தந்திரமோ எதனால நீங்கள் அடிக்கப்பட்டிருந்தாலும், அழிக்கப்பட்டிருந்தாலும், வெட்டப்பட்டிருந்தாலும், தள்ளப்பட்டிருந்தாலும், சபிக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் இந்த கால வழியில சொல்கிறார், எப்பேற்பட்ட மனிதனாக நீ இருந்தாலும் உன்னை பிரகாசிப்பிக்க என்னால முடியும். உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நான் இருக்கிறேன். மனிதன் நீ அழிந்து விட்டாய் என்று நினைத்திருந்தாலும், ஒருவேளை உன்னை கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பு செய்து உன்னை தள்ளி விட்டார் என்று நினைத்திருந்தாலும், திரும்பவும் என் கிருபை, திரும்பவும் என் அபிஷேகம், திரும்பவும் என் வல்லமை, திரும்பவும் என்னுடைய ஆசீர்வாதம், திரும்பவும் என்னுடைய உயர்வு மகிமை உன்மேல் வரும் என்று கர்த்தர் அந்த காலவெளியில் சொல்கிறார். இது நுனிக்கிலே துளிர்க்கிற ஒரு துளிர கிளை அல்ல, இது வேறொரு கிளையிலே துளிர்க்கிற ஒரு கிளை அல்ல, இது வெட்டப்பட்ட அடிமரத்திலிருந்து துளிர்க்கிற ஒரு கிளையாயிருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒரு மரம், செத்து போனது என்று எண்ணப்பட்ட ஒரு மரம், அழிக்கப்பட்டது என்று எண்ணப்பட்ட ஒரு மரம். வெள்ளத்தில், கடல் வெள்ளத்தில் கப்பல் யாத்திரை செய்யும் போது பவுலோடு கிரிமினல்களுக்கு சேர்ந்த ஆபத்து வருது. பவுல் உபவாசம் போடுறார். உன்னுடைய ஜபத்தினாலே நான் எல்லாத்தையும் அனுக்கிரகம் பண்ணால் நான் கப்பலுக்கு சேதம் வரும்ட்டார். அதே போல் கப்பல் உடஞ்சிருச்சு. எல்லாம் நீந்தி ஒரு தீவுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த தீவில் போயிருக்கும்போது அந்த தீவார் நல்லா அன்பு பாராட்டுறாங்க. பவுலை தவிர, அந்த நூற்றுக்கு அதிபதி சேவர்களை தவிர மற்றவனெல்லாம் கிரிமினல்ஸ். இப்போ எல்லாரும் குளிர் வெள்ளத்தில், மழை வெள்ளத்தில் குளிர் காய்ச்சிட்டு இருக்கும்போது பவுல் சில சுள்ளிகளை எடுத்து கொண்டு வந்து அந்த நெருப்பு மேலே போட்டார். அந்த சுள்ளிகளில் இருந்த, அந்த விறகுக்குள்ளே இருந்த ஒரு பாம்பு, விரியன் பாம்பு விறகோட விறகு வந்துட்டு நெருப்பு சுட்ட உடனே அது கோவப்பட்டு என்ன பண்ணுது, அந்த நெருப்புக்கு பக்கத்தில் கையை நீட்டி குளிர் காய்ஞ்ச பவுலோட கையை பிடிச்சி கவிருச்சு. அந்த தீவுக்காரங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஆஹா இவன் பாவிடான், இவன் பாவிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தாலும் பழியானது இவனை விடல. ஆகவே இவன் கையில விரியன் தொங்கிடுச்சு. அவர் நினைத்தது ஒரு விதத்தில் சரி. ஏனென்றால் சபைகளை அழித்து பாழாக்கி ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தும் போது சாட்சிக்காருடைய வஸ்திரத்தை காத்து வைத்து ஒரு பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னை சொல்லிக் கொள்கிற பவுல் தான் பாவிதான். ஆனால் இப்பொழுதோ அவன் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டவன். முன்னால வாழ்க்கையின் பிரகாரம் சாக வேண்டிய அவன் சமுத்திரத்தில் செத்திருக்க வேண்டும், அல்லது இந்த விரியன் பாம்பு தீண்டும் போது அந்த விஷமேறி சாவான் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறது போல விஷமேறி செத்திருக்க வேண்டும். இதுதான் அவனுடைய ஃபேட், இதுதான் அவனுடைய தலையெழுத்து. அப்படி இருந்திருக்க வேண்டிய அவன் தேவனால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வெட்ட போது வெட்டப்பட வேண்டிய இந்த மரம், அல்லது வெட்டப்பட்டது என்று நினைக்கப்பட்ட இந்த மரம் மீண்டும் துளைக்கிறது. செத்து போவான், சடுதியாய் விழுந்து சாவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது அவன் பாம்பை நெருப்பிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒளிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு நேரிடுகிற சம்பவத்தை பற்றி உங்களை சுட்டிக்காட்டி பேசுகிற ஒவ்வொருவருக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில் வருகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அழிந்து விட்டீர்கள், ஒளிந்து விட்டீர்கள், இதோடு தொலைந்து போனீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே திரும்பவும் உங்களை துளிர்க்க செய்து, உங்களை விருட்சமாக செய்து, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மகத்துவமானவர் உண்டு. நேபுகாத்நேச்சார் நியாய தீர்ப்பை சந்தித்தாலும் அதன் அடிமரம் விலங்குகளால், வெண்கல விலங்குகளால் பூட்டப்பட்டிருந்தாலும் திரும்பவும் அதன் அடிமரம் துளிர்த்தது. நேபுகாத்நேச்சாருக்கு புத்தி தெளிவை தந்தார். திரும்பவும் அவனுடைய ராஜ்ய ஆசனத்திலே அவனை ராஜாவாக மந்திரிமார்கள் தேடி வந்து அவனை நிறுத்தினார்கள். முகக்கலையும் அவனுக்கு வந்தது. இழந்து போன இளைய குமாரனுக்கு திரும்ப வந்த பொழுது அவனை குளிப்பாட்டி வேறு வஸ்திரம் தரித்து மோதிரம் தரித்து கொளுத்த கண்டுகளை அடித்து அவனை வரவேற்ற ஒரு நல்ல தகப்பன் இந்த காலை வழியில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டப்பட்ட மரம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது, அல்லது சோதனையினாலே யோபை போல அழிந்து போன நிலைமையை குறிக்கிறது. ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை ஆபிரகாமை போல ரோமர் 4:19-20-21 சொல்லப்படுகிறது போல சரீரம் செத்து போனது என்று எண்ணத்தகும் ஒருவனாலே
அல்லேலூயா. செத்து போன ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? செத்த வாழ்க்கையில, ஜீவன் இல்லாத வாழ்க்கையில காணப்படுகிறதா? ஆனால் மரம் மேலே இல்லாமல் இருக்கலாம், உருவம் மேலே இல்லாமல் இருக்கலாம், கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ப முடியாதா இருக்கலாம். ஆனால் அடிமரம் இருக்கிறது, அதுக்கு வேர் இருக்கிறது. அந்த வேர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வேர் எது? கர்த்தருடைய வசனம் என்கிற வேர். கர்த்தருடைய வசனம் என்கிற வேர் இருக்கிற வரைக்கும் ஒருவனும் ஒரு காலம் உங்களை அழிக்க முடியாது. நீங்கள் சாக மாட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதப்படுகிறது. ஆகவே உங்களை நிலைநிறுத்துகிற, உயிர்த்தெழ வைக்கிற, ஆசீர்வதிக்கிற, உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற, திரும்ப உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற தேவனுடைய வார்த்தை வேறாய் இருக்கிற ஒரு வார்த்தை, உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்கிறது. வேறு உங்களை சுமக்கக்கூடியது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வேர் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வேறு என்ன தருகிறது? வேறு உங்களுக்கு தேவையான சகல விதமான சத்துக்களை கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேறு உங்களுக்கு எதை தருகிறது? வேறு இல்லாவிட்டால் வெயிலிலே காய்ந்து போய் செத்து போவீர்கள். ஆனால் வேறு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. வேறு என்ன செய்கிறது? வெட்டப்பட்ட மரமாய்க்கிற உங்களை துளிர்க்க வைத்து மீண்டும் அதே இடத்துல பலம் பொருந்திய விருட்சமாக உங்களை வளர்க்க வைக்கிறது. இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாக உங்களை சுமக்கிறார், உங்கள் பாரங்களை சுமக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார், உங்களை ஓங்கி வருகிற விளச்சங்கன்றுகளாக இந்த சமூகத்தில் பேரை புகழ்பெற செய்கிறார், உங்களை உயர பண்ணுகிறார், சமூக அந்தஸ்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களிலே பெருக செய்கிறார், உங்களை மகிமையடைய செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வேறாயிருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. முதலாவதாக என்னை வேறு மனுஷனாக்கும் வார்த்தை, இரண்டாவதாக எனக்கு வேறாய் இருக்கிற வார்த்தை, மூன்றாவதாக என் வேதனைகளை மாற்றும் வார்த்தை. எரேமியா 33ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வேகமாக வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் அவர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. சகரியா 6:12 சொல்கிறது, அப்படி நாமம் கிளை என்று எண்ணப்படும் என்று. சகரியா 3:8 சொல்லப்படுகிறது, கிளை எண்ணப்பட்ட தாசன் என்று. இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா 53:2 நம்ம படிக்கிறோம், இளம் கிளையை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் 9-10 வசனங்கள், சகரியா 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் படிக்கும் போது அந்த வசனங்களை படிப்போம். இதோ யோசுவாவுக்கு முன்பாக நான் வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவர் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். இது என்னன்னா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, நன்மைகளை தரக்கூடிய வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கும் வசனத்தை குறிக்கிறதா இருக்கு. திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனம் நன்றாக சுகமாக நல்லாக வாழ்கிற ஒரு நல்ல வார்த்தையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஒரு விடுதலை அடைந்த, அடிமைத்தனம் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு வார்த்தையைத்தான் இந்த அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் குறிக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லும்போது, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தராகிய தூதன் என்ன சொல்றான்னு கேட்டா, 8ஆம் வசனம், பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷன், இதோ கிளை எண்ணப்பட்டவர். இப்ப சொல்றாரு, கிளை எண்ணப்பட்ட ஒரு தாசனை நான் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கிளையை என்ன சொல்றாருன்னா ஒரு கல்லாக மாற்றி சொல்லுகிறார். 9ஆம் வசனத்துல இதோ யோசுவாவுக்கு முன்பாக நான் வைத்த கல். இப்ப கிளையாக இருக்கிறார், கிளையா இருக்கிறவரை இப்ப கல்லாக மாட்டுகிறார். மூளைக்கு தலைக்கல்.
இந்த மூளைக்கல்லின் மேலே என்ன செய்கிறார்னா சித்திர வேலையை நிறைவேற்றுவேன். 7 கண்கள் என்பது 7 ஆவிகளை குறிக்கிறது. ஏசாயா 11:1-2-3 வாசிச்சோம்னா கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கியிருக்கிற 5 ஆவி, இன்னொரு இடத்துல 2 ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 7 ஆவியாருடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டதே குறிக்கிறது. அப்ப 7 கண்கள் என்பது 7 ஆவியானவர். அதுதான் 7 சபைகளுக்கு ஆவியானவர் ஆலோசனைகளையும் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த சித்திர வேலை நிறைவேற்றுவது என்பது கல்லிலே சுத்தியிலை கொண்டு உளியினாலே அடித்து, சுத்தியிலை உளியின் மேல் அடித்து, உளியினுடைய அடி கல்லின் மேல் பட்டு கல்லில் சித்திர வேலைகளை உருவாக்குவது. இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து கண்மலை பெயர்க்கும் சமட்டி என்பது கர்த்தருடைய வார்த்தை, உளி என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தினாலே அங்கே உளி உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பாடுகள். என்ன பாடுகள்? சித்திர வேலை என்பது பாடு. அந்த உடம்புல அந்த கல்லிலிருந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் பெயர்க்கு எடுக்கப்பட்ட ஒரு உருவம் வரும். அதே போல உங்களுக்காக எனக்காக அவர் பட்ட பாடுகளினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பை தந்தார். இந்த ரட்சிப்பின் நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டிய நாம், நரகாக்கடிக்கு உள்ளாக வேண்டிய நாம், கண்டிக்கப்பட வேண்டிய நாம், தண்டிக்கப்பட வேண்டிய நாம், மனதில் விரோதிகளாய் தேவனுக்கு சத்துருக்களாய் வாழ்ந்த நாம் பிரியமானவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறினதுனாலே இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களிலே நாமும் பங்காளிகளாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. இப்போ எனக்காக நியாயப்பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பான சாபமான வார்த்தைகள் சொல்லப்பட்ட இடத்திலே இப்பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நான் பாவி அல்ல, இப்போ நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, இப்போ நான் குற்றவாளி அல்ல, நான் தண்டிக்கப்பட போகிறவன் அல்ல. நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் மாறுகிறேன். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் தாவீதின் கிளையாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக நான் மாறிவிடுகிறேன். இது நிமித்தம் என்ன நடக்கிறது? ஏசாயா 23ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்கள் வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். ஏசாயா 23ஆம் அதிகாரம் 3-4-5-6 வசனங்களை வாசிங்க. நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாய் இருந்தது. அது ஜாதிகளின் சந்தையா இருந்தது. சீதோனே வெட்கப்படு, நான் இனி கர்ப்பவேதனை படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை எரேமியா 23 எடுத்து. எரேமியா 23ஆம் அதிகாரம் 3-4-5-6 வசனங்கள். நான் என் நாடுகளில் மீதியா இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசத்திலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும், அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் என்றால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நீதியுள்ள கிளையாய் அவர் இந்த உலகத்திலே பிறந்து மரித்து நமக்காக உயிர் தெழுந்தாரோ, அவர் ராஜாதி ராஜாவாக இருந்து ஞானமாக ராஜரிகம் பண்ணி பூமியிலே நீதியும் நியாயத்தையும் இப்பொழுது நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், சுகமாய் வாசம் பண்ணுகிறோம். நமக்கு நீதியாகிய கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நீதியாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே நாம் சிதறடிக்கப்படுவதில்லை, நாம் தண்டிக்க படுவதில்லை, நாம் தள்ளப்படுவதில்லை, நாம் வெட்டப்படுவதில்லை. ஏனென்றால் நமக்கு நீதியாகிய ஒரு கிளையை தாவீதின் வம்சத்தில் எழும்ப பண்ணினார். நம்முடைய பாவங்கள் இனி நினைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார்.
ஞான ஸ்நானம் எடுக்கும்போது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவருடைய பாவங்களை தள்ளி வைக்கிறார். முதுகுக்கு பின்னாக உங்களுடைய பாவங்களை அவர் எறிகிறார், அதை திரும்பி பார்ப்பதில்லை. கடல் ஆழத்தில் உங்கள் பாவங்களை போட்டு விடுகிறார், அதை எடுப்பதில்லை. ஆனால் மனுஷன் தான் நோட்டி சொல்லி கேட்டுருக்கான். இன்னும் பாருங்க, பவுல் பழைய காலத்தில் சபையை கெடுத்தாரான்னு சொன்னா அந்த மாதிரி நாம் தான் சொன்னோம். தாவீது பச்சை இடத்துல விழுந்து போனான்னு சொல்றது நாம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு பாவியை பாவியாக பார்க்கவில்லை, ஆண்டவர் அவனை பரிசுத்தமான பார்க்கிறார். ஏனென்றால் பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, கர்த்தருக்குள் நாம் நீதியாக மாறிவிட்டோம். ஆகவே இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய நமக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆகவே எனக்கு வேதனைகள் இல்லை, என் வேதனைகளை மாற்றும் பாவ வேதனை, சாபத்தினால் உண்டாகும் வேதனைகளிலிருந்து எனக்கு விடுதலை தருகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. எனக்கு விடுதலை தரும் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. என்னை வேறு மனுஷனாக்கும் தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வாழ்க்கைக்கு வேறாயிருக்கும் தேவனுடைய வார்த்தை. அடுத்தது எனக்கு விடுதலை தரும் தேவனுடைய வார்த்தை. நான்காவதாக நான் சொல்லுகிறேன், விரும்பப்படும் ஒரு தேவனுடைய வார்த்தை. யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படியுங்கள். யோபு 14:7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் கிளைகள் துளிர்க்கும். ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் கிளைகள் துளிர்க்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? உன்னை பற்றி உனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏசாயா 11:1 என்ன சொல்லுகிறது? அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை செழிக்கும் மனுஷன். அப்போ மரம் போல மனுஷன் மரம் போல இருக்கான். கூடனை பார்த்து கேட்டார், நீ எப்படி என்ன காண்கிற? நடக்கிற மனுஷனை மரங்களை போல பார்க்குறேன். ஆண்டவர் தன்னை பச்சை மரம் என்றும் நம்மளையெல்லாம் பட்ட மரம்னு சொன்னார். அப்போ நம்மளாம் மரத்துக்கு ஒப்பா இருக்கிறோம். வெட்டப்பட்டாலும் திரும்பவும் துளிர்ப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த வார்த்தையினுடைய துளிர்க்கிறது என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு 24:32. அத்திமரம் துளிர்க்கிறது, மற்ற மரம் துளிர்க்கிறது நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். ஒரு அல்லியா சொல்லலாமா? அப்போ வசந்த காலம் என்பது என்ன? வசந்த காலம் எப்படி இருக்கும்? கோடை காலம், இலையுதிர் காலம். வசந்த காலத்தில் என்ன வரும்? மரங்களெல்லாம் துளிர்க்கும். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்க? சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய இன்பமான சந்தோஷமான சுகமான நாட்களை அது குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வேதனைகளிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள், கடனிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள், தரித்திரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள், துக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள், வியாதிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள், பாடுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வராதா? எனக்கு ஒரு சுகமான நாட்கள் வராதா? எனக்கு ஒரு ஆசீர்வாதமான காலங்கள் வராதா? நம்பிக்கையான நாட்கள் வராதா? சந்தோஷமான நாட்கள் வராதா? என் துக்கங்கள் மாறாதா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லு. நல்ல மாப்பிள்ளை வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவான். இது வரைக்கும் போகாத ஹோட்டலுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணுறவன் கூட்டிகிட்டு போவான். போகாத ஊருக்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாடகை வீட்டிலேருந்து வாடகை கூட கட்ட முடியாத உங்களுக்கு உங்கள் பையன் வந்து அருமையான ஒரு வீட்டை கட்டி, எப்பா நானா இந்த வீட்டில் குடியிருக்கிறேன்னு நீங்கள் வீட்டை சுற்றி வந்து எரிகோவை சுற்றி பார்த்த மாதிரி வீட்டை சுற்றி பார்க்குற மாதிரி வரும். அல்லேலூயா. கர்த்தர் அவனமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். உங்கள் சந்ததியா ஜெர்மனில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான்னு சொல்கிற நாட்கள் வரும். பெரிய பணக்காரனா இருக்கிறான்னு சொல்கிற நாட்கள் வரும். பெரிய பரிசுத்தவானா இருக்கிற நாட்கள் சொல்ல வரும். பெரிய தொழிலதிபராக இருக்கிறான்னு சொல்கிற நாட்கள் வரும். உங்கள் துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் ரட்டை கலந்து போடும் நாட்கள் வரும். உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும் நாட்கள் வரும். உங்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறும் நாட்கள் வரும். செத்து போன இந்த சபை ஒரு அல்லேலூயா தான் சொல்ல மாட்டேங்குது. வேற யாருக்காவது பிரசங்கம் பண்ணி தான் எனக்கு கூல்ட்ரிங்க்ஸே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தாங்க பாஸ், இதை குடிச்சதுனால ஊக்கமாக பிரசங்கம் பண்ணு. நான் எவ்வளோ சந்தோஷமாக ராத்திரியெல்லாம் போராடி ஆண்டவரை நீ இழுத்தடிச்சு கொஞ்சம் வேலையினால் கொஞ்சம் ஒழுங்காக ஜெபம் பண்ணலை, வார்த்தையவே தரமாட்டேன்ட்டார். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு
கடைசியில் கிளை பிரசங்கம் பண்ணு அப்படின்ட்டார். ஐயோ நான் அந்த கிளையை வச்சு என்ன பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து டேபிள் உட்கார வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பாடம் எடுத்தார். அதைத்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். என் வார்த்தை அல்ல, என்னை அழைத்தவருடைய வார்த்தை. என் வார்த்தை அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற வார்த்தை. ஏசாயா 58:8 சொல்கிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும். அப்பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்பொழுது விட்டுருவான். ஆண்டவர் சொல்கிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன்னை பின்னாலே கர்த்தருடைய மகிமை காக்கும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சங்கீதம் 122:7 சொல்கிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. 3 யோவான்ல 2ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏனென்றால் உன் வசந்த காலம், நீ துளிர்க்கிறது என்பது வசந்த காலம். வசந்த காலம் என்பது உன் சுக காலம். உன் வியாதிகள் உன்னை தாங்க, உன்னை பாதிக்க நினைக்காத. எலும்புல வேதனை வந்தாலும் குந்தி குந்தி நடந்துட்டு இருக்காம, பிசாசை மகிமைப்படுத்தாம, வியாதியை மகிமைப்படுத்தாம, இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே. காலின் கீழே மிதியுங்கள். வேதனைகளை, வாதைகளை, துக்கங்களை, சஞ்சலங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தான் என்று கடந்து கொள்ளுங்க. நெகட்டிவாய் பேதுரு குழந்தை சாத்தான் பேசினான். ஆண்டவர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நம்பி வச்சிருக்கிறது யாருன்னா இந்த பேதுரு தான். ஆனா நம்பால தான் என்ன பண்ணுவார்னா மறுதலிக்க போறார். இப்போ நம்பால் தான் இங்கே வந்து ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணார், ஒரு காலம் அப்படி நடக்கப்படாது, சிலுவைக்கு போகக்கூடாது, மரணம் வரக்கூடாது. அப்படி என்னை மீறி எவனாவது வந்து உண்மை சிலுவையில் அடைஞ்சிடுவானா தூக்கிடுமான்னு தூக்கி அப்படின்னு பேதுரு என்ன பண்ணுறார், பேசுகிறார். உடனே ஆண்டவர் அவனை பார்த்தார். ஆண்டவர் பார்க்கும்போது அவர் ஸ்கேனிங்காக தான் பார்ப்பார், எக்ஸ்ரே பார்வையில் தான் பார்ப்பார். இப்போ நாம் பார்த்தா முகத்தை தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் பார்த்தா எதை பார்ப்பார்? உள்ளத்தில் பார்ப்பார். உள்ளத்தில் யார் உட்காந்துட்டு பேசுகிறாங்க? பெயர் சவுல் ஆகிய சாத்தான், லூசிபர் ஆகிய அங்கேயே பரலோகத்திலேயே அவனை தெரியுமில்லவா அவன். ஆனால் அவர் தேவனாச்சே உட்காந்து இவர் ஒளியில் இருக்கிறது இவர் தானே இவனுக்கு தெரியாது. ஏன்னா வெளிச்சத்தை தான் பார்ப்பான், ஆனால் உள்ள யாருக்கான்னு தெரியாது. ஆனால் இப்போ அங்கே அவனை பார்த்தவர் இங்கே வந்து உட்காந்துருக்கிறார். அவர் ஆதாட்சியம் தான் இங்கே சாத்தானா வந்து உட்காந்துருக்கிறான். இப்போ உள்ளத்தில் உட்காந்துட்டு என்ன பேசுகிறாரு, நடக்குறான் அப்படின்னு பேசுகிறான். அப்போ அவர் என்ன பண்ணினாரு, எனக்கு தேவை யாரு? பேதுரு. ஆனா பேதுருக்குள்ள தேவையில்லாம ஒட்டிட்டு இருக்கிறது யாரு? சாத்தான். சில நேரத்தில் புருஷனுக்குள்ள கூட இருக்கும், சில நேரத்துக்குள்ள மனைவிக்குள்ள இருக்கும், சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கூட இருக்கும், சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு பதிலாக அது புள்ளிங்கோ அப்படியே ஆகி போயிடும். அல்லேலூயா. சில நேரத்தில் அது புருஷனாக இருக்கிறதுக்கு பதிலாக அது புல்லா போட்டுட்டு வந்து ஆடும். சில நேரத்தில் இது பெண்ணாக இருக்கிறதுக்கு பதிலாக இது வஞ்சிக்கப்பட்ட ஏவாளா கூட மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்கள் ஏவாளை வெறுக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைங்களை வெறுக்கக்கூடாது, புள்ளிங்கோவை வெறுங்க. உங்கள் புருஷனை வெறுக்கக்கூடாது, உங்க புல்லா போன புருஷனை வெறுத்துங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ, ஆனா முன்னாலவா. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையில இன்னொரு வார்த்தை மறைவாருங்க இருக்கு. பின்னால போ சாத்தானே அப்படின்னா, சாத்தானே பின்னால போயிடு, பேதுருவே முன்னால வந்துடு. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க மனைவியை பார்த்து சொல்லணும், என் மனைவியே முன்னால வா, என் பிள்ளையே புள்ளிங்கோவை விட்டு பிள்ளையா முன்னால வா. புல்லா தள்ளாடுற புருஷனே புல்ல விட்டுட்டு புருஷனா வா. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வசந்த காலம் வந்திருக்கிறது, நீ துளிர்க்கிற நேரம் வந்திருக்கிறது, உன் சுக வாழ்வு வந்திருக்கிறது. உன் வியாதி உன்னை விட்டு மாறும், உன் கடன் உன்னை விட்டு மாறும், உன்னுடைய எல்லா விதமான அநியாயங்கள், அவன் மேல இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டுகள், சிறுமையின் நாட்கள் எல்லாம் மாறும். சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தேவன் சரியாக உன்னை மகிழ பண்ணும் நல்ல நாட்கள் வருகிறது என்று கர்த்தருடைய ஆவியான உதவி கொண்டு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விரும்பப்படும் தேவ வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. விரும்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரும் தேவ வார்த்தை. 5ஆவதாக நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன், வேகமாய் நிறைவேறும் தேவ வார்த்தை. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட. இல்லம்மா, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா? எந்த ஜாதியான தேவர்? நீ எதை தப்பாக படிச்சிட்டியோ? எரேமியா 1ஆம் அதிகாரம். ஆமாம், நான் சரியாக தான் சொன்னேன், நீ தான் தப்பாக படிச்சு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ வேற ஏதோ படிச்சுட்ட. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டா? நீ என்ன படிச்ச? 16. முன்ன நான் என்ன சொன்னேன்? இப்போ என்னையே தடுமாற வச்சுட்டாப்பா, நானே தப்பாயிடுச்சு. 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முன்னவே முன்னால வா, நீ பின்னால போகாது. எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? அவன் சொல்றான், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா அவன் சின்ன பையன், அவனுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது, சின்ன பிள்ளையா இருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது நீ கண்டது சரியே, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற பண்ணுவேன். என்னடா வாதுமை மரத்து கிளைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வேகமாக நிறைவேறுங்க, என்னடா சம்பந்தம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போகணும். பிளாஷ்பேக்கு வந்தோம்னா என்னாகமம் அதிகாரம் 17ஆவது அதிகாரம், என்னாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துங்க பார்க்கலாம். முன்ன நீ 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சுட்டு வசனம் இல்லைன்னு சொல்லிடாது. 17ஆம் அதிகாரத்தில் அங்கே படிக்கிறோம். 2ஆம் வசனத்திலிருந்து படித்தா ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. என்னடா நீங்கள் தான் பெரிய ஆளா, எப்போ பார்த்தாலும் உங்களே உயர்த்திக்கிறீங்கன்னு ஜனங்க பிரச்சனை பண்ணோன்னே ஒன்று ஆண்டவர் வரார், நியாயத்தீர்ப்பு செய்யறதுக்கு வரார். பிரச்சனை வேண்டாம், வா, நான் தெரிந்து கொள்ளனுடைய கோலை நான் துளிக்க பண்ண போகிறேன். எல்லா கோத்திரத்துக்கு ஒரு கோலை கொண்டு வா, லேவி கோத்திரத்துக்கு பதிலாக ஆரோனுடைய கோலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத கூடாரத்துக்கு வந்த உடனே சாட்சி பெட்டிக்கு முன்பாக எல்லாத்தையும் வையின்னு 4ஆம் வசனத்தில் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு வம்சத்தினுடைய தலைவனுடைய ஒவ்வொரு கோலை எடுத்துட்டு லேவி கோத்திரத்துக்கு ஆரோனுடைய கோலை வச்சுட்டு இப்போ ஆண்டவர் என்ன நடக்கும்னு சொல்கிறார். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர் முறுமுறுப்பை என்னை விட்டு நான் ஒழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இதை சொல்லிட்டு அந்த கோலை கொண்டு போய் பேரை எழுதி, கடைசியில் இது என் கோல் இல்லைன்னு எவனும் டூப் அடிச்சிடக்கூடாது, அதனால அதில் பேரெல்லாம் எழுதி அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மோசே ஆசீர்வாத கூடாரத்தில் 7ஆம் வசனத்தில் வைக்கிறான். மறுநாள் இன்னைக்கு வைக்கிறாங்க, அடுத்த நாள் போய் 8ஆம் வசனத்தை படிங்க. மறுநாள் சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. துளிர்த்தது மட்டுமல்ல, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களையே கொடுத்துருச்சு ஒரு ஓவர் நைட்ல. அல்லேலூயா! ஒரு ராத்திரியில இஸ்ரவேலின் தலைப்பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்தார். சனகரிப்பு ராஜாவுடைய ஒரு ராத்திரியில 1,80,000 வீரர்களை அழித்து போட்டு அவன் தேசத்துக்கு திரும்ப பண்ணினார். ஒன் நைட் போதும் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை அப்சைடா உங்களை தூக்கி எடுத்து உங்களை மேலே நிறுத்துவதற்கு ஒரு நாள் போதும். கர்த்தருடைய வார்த்தை ஸ்லோவா நடக்குது, தாமதம் ஆகுது. அவருடைய வாக்குத்தத்தம் ஏன் தாமதமாகுது? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏன் நிறைவேறல? கர்த்தருடைய வருஷம் தரிசனங்கள் ஏன் நிறைவேறல? கேள்வி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், வாதுமை மரத்தின் கிளையை போலவே ஒரு ராத்திரி துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற அந்த வாதுமை மரத்தின் கிளையை போல என்னுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில சீக்கிரமாய் நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க எதிர்பார்க்கிறதை விட சீக்கிரமாய் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எதிர்பார்க்கிறதை விட சீக்கிரமாய், உங்களுடைய பொருளாதார காரியங்கள் எதிர்பார்க்கிறதை விட சீக்கிரமாக, உங்க கடன் பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட சீக்கிரமாக. ஏன்னா 5 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் கர்த்தர் 5 மாதத்தில் மாற்ற வல்லவராக இருக்கிறார், 5 நாட்களிலே மாற்ற வல்லவராக இருக்கிறார், 5 நிமிஷத்திலே மாற்றவராக இருக்கிறார். இன்றைக்கே கூட நீங்கள் விசுவாசிப்பதானால் இந்த நேரத்திலே கூட நீண்ட நாட்களுக்கு உங்கள் வியாதிகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் பகைகள், உங்களுடைய எல்லா விதமான மனவியாதிகள் அனைத்தையும் இந்த வேலையை நீக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய வார்த்தை தாமதமாகிறாது. தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் செய்கிற ஆண்டவர் அல்ல. ஏற்ற நேரம் வரும்பொழுது அவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் சொல்கிறார், இந்த காலவெளியில் என்னுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுகிற வார்த்தை, அதாவது நான் வேகமாய் நிறைவேற்றப்படும் வார்த்தையை நான் உனக்கு அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா!
அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை எந்த நோக்கத்துக்காக அனுப்புகிறாரோ அது இந்த பூமியில வந்து மாறி உறைந்த மலையும் பூமியை நினைத்து அது விதை கிளம்பும்படி செய்கிறது போலவே அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்து அதுக்கப்புறம் தான் என்னிடத்துக்கு வரும் என்று சொல்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையை கர்ப்பந்தரியுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உலகமான கோலா இருக்கிற உங்களை துளிர்க்க செய்யும். துளிர்விட்டால் உங்களை போக்க செய்யும். போக்க செய்ய உங்களை காய்க்க செய்யும். காய்க்க செய்கிற உங்களை கனியாக மாற்றும். நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் வம்சமும் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறதை விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை கைவிடவில்லை என்பதை விளங்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார். நீங்கள் நீதி வாங்கலாம் என்பதை விளங்க பண்ணுவார். பரிசுத்த வாங்க என்பதை விளங்க பண்ணுவார். மகிமையின் தேவன் உங்களை மகிமைப்படுத்தாமல் விடுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது தேவனுடைய வார்த்தை. தீவிரமாய் வேகமாய் நிறைவேறுகிற கர்த்தருடைய வார்த்தை. சீக்கிரமாய் உங்களுடைய வார்த்தையை நிறைவேற பண்ணி கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரங்கள் வந்திருக்கிறது. நாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிப்போம். என்னை வேறு மனுஷனாக மாற்றும் ஒரு வார்த்தை. என்னுடைய வாழ்க்கைக்கு வேறாயிருந்து என்னை எத்தனை தடவை சத்துரு வெட்டினாலும், எத்தனை பேர் என்னை வெட்டினாலும் என்னை திரும்பவும் எழுப்புகிற தேவனுடைய வார்த்தை. வேதனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை, என்னுடைய வேதனைகளை எல்லாம் மாற்றும்படி எனக்கு நீதியாக கிளையாக எழும்பி என்னுடைய நீதியை பட்டப்பகலை போல வெளிச்சமாக்குகிற என் வேதனையை மாற்றுகிறது என்னுடைய வார்த்தை. நான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாதா? எனக்கு மரணம் வரக்கூடாதா? எனக்கு சாவு வரக்கூடாதா? இன்னும் நான் எவ்வளவு காலம்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது என்று விரும்பப்பட முடியாத உங்களுடைய வாழ்க்கையை விரும்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாற்றும்படியாக உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்கிறது என்னுடைய வார்த்தை. கசந்து போன மாறாவாய் கசந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், பல ஆண்டு காலமாய் ஏமாற்றங்களினாலே கண்ணீரோடு வடிந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில், அநேக இடங்களில் அவமானப்பட்டு சிறுமைப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடந்த உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலவெளியில் வசந்த காலத்தை துளிர்க்க செய்கிறது போல, துளிர்க்கும் போது வசந்த காலம் வருகிறது என்று அறிந்தது போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக, உங்கள் துக்கத்தை ஆனந்த களிப்பாக, உங்கள் புலம்பலை சங்கீதமாக பாடும்படியாக செய்து உங்களுடைய சாம்பலை சிங்காரிக்கும்படியாக நீங்கள் வெறுத்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையாய் மாற்றுகிற தேவ வார்த்தை. எவ்வளவு நாட்கள் தான் நான் காத்திருப்பது ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு, என் கணவனுடைய வேலையில் உயர்வு வருவதற்கு, என் பொருளாதார நிலைமைகள் மாறுவதற்கு, இந்த வேதனையான வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை அடைவதற்கு எத்தனை நாட்கள் நான் அழுது கொண்டிருப்பது, எத்தனை நாட்கள் நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பது, எத்தனை நாட்கள் நான் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் நான் ஏமாற்றத்தோடு காணப்படுவது ஆண்டவரே, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடியற் காலத்தின் வெளிச்சத்தை நான் காண்பது ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நான் எவ்வளவு நாட்கள், இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றப்படுவேன். நீ கலங்குவதில்லை, நீ பயப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நீ நாணுவதில்லை. உனக்கு மகிழ்ச்சியான வருங்காலங்களை வைத்திருக்கிறார். அவர் வருங்காலங்களை குறித்து மகிழ்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒரு மகிழ்ச்சியான வருங்காலங்களை வைத்திருக்கிறார். மனசாட்சியினாலே வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாயா? பிறராலே நீ குத்தப்பட்டு துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாயா? சில இடங்களில் உன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லையா? சில நேரங்களிலே உன்னை நீயே வெறுத்து கொண்டிருக்கிறாயா? உன் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற கர்த்தர் என்பதை மறவாதே. உன் வாதைகள் எல்லாம் மாறும், உன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும், உன் தலையின் மேல் அவருடைய கிரீடம் பூக்கும், உனக்கு மேலே இருக்கிற வானம் உனக்கு வெளிச்சத்தை தரும், சூரியனும் சந்திரனும் உனக்காக வேலை செய்யும், இந்த பூமி உன் வார்த்தையை கேட்கும், தண்ணீர்கள் உன்னை கண்டு விலகும். தேவன் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையில் இருக்கும். செத்து போனவனுடைய சரீரமெல்லாம் உயிரடைய செய்யும். மகிமையின் தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். கலங்காதே. ஆஸ்பத்திரி வாசல்களில் காத்திருக்கிற நாட்கள் முடிவடைந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசப்பான மருந்துகளை உட்கொண்ட மாறாவின் கசப்பெல்லாம் மதுரமாய் மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை எல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியாய் மாற்றி உன் பந்தயச்சீட்டில் ஒளிவு கண்டுகளாய் அவர்கள் கனி கொடுக்கிற காலங்கள் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன் உபத்திரவு நாட்கள் முடிகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் முகம் பிரகாசிக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனந்த மகிழ்ச்சி. மணவாளன் மணவாட்டியை விவாகம் செய்து அவள் மேல் மகிழ்கிறது போல கர்த்தர் உன்மேல் மகிழப் போகிறார். எழும்பி பிரகாசி. இந்த காலை வேளையில் உன் ஒளி வந்தது. இந்த நாள் உன்மேல் தேவனுடைய மகிமை உயிர்த்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக புள்ளி மேல் பெய்யும் தூறலைப் போல உன் ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நினைக்கிறது. அர்ப்பணம் செய்து கடந்து போங்க. நம்பிக்கையோடு கடந்து போங்க. சாத்தானை பின்னால் போக சொல்லி கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் காலின் கீழ் போட்டு மிதியுங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுகிறார். இன்றைக்கு அது நடக்கிறது. இன்றைக்கு நீ சாத்தானை மிதிப்பாய். இரும்பும் வெண்கலம் உன் பாதரட்சியின் கீழே இருக்கும். நீ சாத்தானை மிதித்து நொறுக்குவாய். மலைகளை உடைத்து குண்டுகளை பதறக்கொப்பாக்கும் புதிதும் குறுமையான பற்குழலை எந்திரமை மாற்றுகிறார். உன்னுடைய ஜபமே இனிமேல் வித்தியாசமாக இருக்கும். உன் வேத வாசிப்பு வித்தியாசமாக இருக்கும். உன் விசுவாசம் ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஒரு பலமான விசுவாசமாய் மாறும். கவலைகள் மாறி ஒரு ஆனந்த மகிழ்ச்சி, ஒரு பரிபூர்ணமான சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆவியானவர் உன் சிந்தனைகளுக்குள்ளாக, உன் மனதுக்குள்ளாக, உன் குடும்பத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். நான் இழந்துட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் தளர்ந்து போயிட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் எப்போ மேலே வருவேன் என நினைக்கிற அந்த கவலையான நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு விலகி போகிறது. நான் மறுபடியும் எழுகிறேன். என்னை உயிர்ப்பிக்கிறார், என்னை மெரிசமாக்குகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் மகிமையாக இருக்க போகிறேன் என்கிற நம்பிக்கையின் ஆவியானவர் உனக்குள்ளே இன்னைக்கு தோன்றி உன்னை ஆசீர்வதிக்கிறார். பலம் கொண்டு திடமனதாரு, பலத்தினால பராக்கிரமத்தினால கர்த்தருடைய ஆவியினால ஆகும். இன்றைக்கு உங்கள் மனதில் வரக்கூடிய மாற்றம், உங்கள் சரீரத்தில் வரக்கூடிய மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றம், உங்களுடைய செயல்களில் வரக்கூடிய மாற்றம், உங்கள் பொருளாதாரத்தில் வரக்கூடிய மாற்றம் ஒரு இனம் முடியாத உற்சாகத்தின் ஆவியினால தாங்குகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும். சலித்து போன, விரக்தி அடைந்து போன, சோர்ந்து போன, தளர்ந்து போன மனநிலைமையெல்லாம் மாறி ஒரு உற்சாகத்தின் ஆவி உங்களை தாங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல, அடைகாக்கிற நல்ல பறந்து காக்கிற பட்சியை போல, ஒரு கோழி தன் குஞ்சுகளை அணைத்துக் கொள்ளுமா போல உன்னதமானவர் தம்முடைய சட்டுகளை விரிக்கிறார், உங்களை மூடுகிறார். தேவ மகிமை உங்களை மூடுகிறது. தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. தளர்ந்து போகாதே, நம்பிக்கையோடு கடந்து போ. இன்றைக்கு நீ வந்தது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். தேவன் உனக்கு பதிலளித்த ஒரு நேரம். தேவன் உனக்காக என்ன செய்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நேரம். கர்த்தரனோடு மனம் விட்டு பேசின ஒரு நேரம். இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போங்க. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. உம்முடைய வார்த்தைகளினாலே, உம்முடைய சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறுமைகளை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ பண்ணி இன்றிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஆசீர்வாதத்தில் ஒரு வேறுபாடு, ஆண்டவரே ஒரு உயர்வு, ஒரு மகிமை, அவநம்பிக்கை நீங்கி விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவரே கவலைகள் மாறி சந்தோஷம், ஆண்டவரே புலம்பல்கள் மாறி ஆனந்த களிப்பு, சாம்பலெல்லாம் சிங்காரமாய் மாறுகிற, துக்கம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தினாலே இன்றைக்கு இவர்களை நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை இன்னைக்கு உடுத்து வைத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு அலங்கார வஸ்திரங்களை உடுத்து வைத்ததுக்காக நன்றி. தூசியை உதரை விட்டு எழும்பும்படியாக ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இவருடைய வாழ்க்கையை நீர் உயர்த்த போகிறதுக்காக நன்றி. மகிமையின் தேவன் எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நன்மைகளை செய்வதற்காக நன்றி. உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றி. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சந்ததியும் மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி. உம்முடைய மகத்துவமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, புலம்பல்கள் எல்லாம் முற்றிலுமாய் ஒளிந்து ஒடுங்கின ஆவி இல்லாமல் துதியினுடையோடு எங்கள் சனம் கம்பீரித்து மகிழ கிருபை கொடுங்க. கலங்காமலும் பயப்படாமலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க. கிருபையின் ஆவியானோடு தம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றி என் ஜனத்தை ஆசீர்வதிங்க. இரட்சகருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் பரிசுத்த நிறைவுக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும்
உலகமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.